ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னுட்டு நம்புகிறேன். இன்றைக்கான vlogல என்ன பார்க்க போகிறோன்னா, யாதவ், ரோஹித் 2 பேருக்கும் வந்து 2 gift வாங்கி கொடுத்துருக்கேன். அது என்ன கிஃப்ட்டு? ஆனால் வந்து ரொம்ப பெரிய கிஃப்டெல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான சின்ன கிஃப்ட்டு தான். ஆனால் வந்து அது அவங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட்டு. அது என்ன கிஃப்ட்டு? அவங்க பசங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் அதை தான் இன்றைக்கான vlogல பார்க்க போகிறோம். இதுதான் அந்த 2 கிஃப்ட்டும். இது வந்து யாதவுக்கு, இது வந்து ரோஹித்க்கு. ஆல்ரெடி வந்து இந்த கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்க, ஓப்பன் பண்ணிட்டேன். எதனாலன்னா வந்து எப்படி குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பசங்கக்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒன்ஸ் வந்து பசங்கக்கிட்ட காமிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் அவங்க ரிட்டர்ன் தர மாட்டாங்க. அதனால் வந்து ப்ராடக்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி, ஓகே, நல்லா இருக்குது, இப்போ காமிக்கலாம் பசங்களுக்கு அப்படின்றதுக்காக தான். அதனால் நான் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ வந்து பசங்களுக்கு கொடுத்துக்கலாங்களா? ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து யாதவ் வந்து ஸ்கூல் போயிருக்கான். யாதவ் வந்து ஈவினிங் வருவான். அப்போ வந்து யாதவுக்கு வந்து இந்த கிஃப்ட் கொடுத்துடலாம். இப்போ வந்து ரோஹித் வந்து டிவி பார்த்துட்ருக்கான். இப்போ ரோஹித்தை கூப்பிட்டு இந்த கிஃப்ட் கொடுத்துடலாம். ரோஹித்தும் நானும் 2 பேரும் வந்து கேமராவில் தெரியணுன்னா நான் முட்டி போட்டால் தான் நாங்கள் 2 பேரும் தெரியுவோம். இப்போ கூப்பிட்டுருக்கலாம் ரோஹித்தை. ரோஹித், இங்கே வா. இந்த கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இல்லை நின்றுட்டு இதோட நான் கீழே குனி என்னால படுத்துக்கிட்டாதான் முடியும். இரு ஃபர்ஸ்ட் இந்த கவர் ஓப்பன் பண்ணு. என்ன கிஃப்ட் இது? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ரோஹித்க்கு ஸ்பைடர்மேன்னா அவ்வளோ பிடிக்கும். இந்த கட்டில் மேலே, அதுக்கப்புறம் சோஃபா மேலெல்லாம் ஏறிட்டு கரெக்டாக விரல இந்த மாதிரி வச்சுட்டு ஃபூ அப்படின்னு பண்ணிட்டு கரெக்டாக மேலேருந்து கீழே குதிப்பான். அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு அவனுக்கு ஸ்பைடர்மேன்னா பிடிக்குமேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வாங்கி கொடுத்துருக்கேன். ஒரு சின்ன பொம்மை வாங்கி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இந்த ஸ்பான்ஸ்லேயே வந்து கொஞ்சம் பெருசாக வாங்கி கொடுத்தேன். இதை விட பெருசு இல்லை. மீஷோவில் செக் பண்ணி பார்த்தேன், இந்த சைஸ் தான் இருந்துச்சு. அதனால் வந்து இந்த சைஸ் ஆர்டர் போட்டுருந்தேன். என்ன, இந்த ஸ்பைடர்மேனை வச்சுட்டு 2 நாள் கீழே வைக்க மாட்டான். 2 நாள் அவன் மேலேயே தான் இருக்கும். ஆல்ரெடி வந்து ஒரு பில்லோ ஒன்று வாங்கி கொடுத்தான். அந்த பில்லோவை வந்து 2 நாள் கீழே வைக்கல. அந்த பில்லோலே தான் தூங்கினான், அதை வச்சுக்கிட்டே தான் சாப்பிட்டான், எல்லாம் அதை வச்சுட்டு தான் பண்ணானே அவன். இப்போ அதுக்கப்புறம் வந்து 2 நாளுக்கு அப்புறம் வந்து அதை தூக்கி போட்டுட்டான். அதை அவ்வளோதான், கவனிக்கவே இல்லை. இப்போ வந்து அந்த பில்லோ வந்து 2 நாள்னா இப்போ வந்து இது ஒரு 4 நாள் வச்சுட்டு இருப்பான். ஏன்னா இது இவனுக்கு பிடிக்கும்ல, அதனால ஒரு 4 நாள் வச்சுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா இது யூஸ் பண்ண மாட்டான். பார்க்கலாம், இதை வச்சுட்டு என்னென்ன சேட்டை பண்ணுறான் அப்படின்றதையும் வந்து vlogல சேர்த்து காட்டுறேன் பாருங்கள். நான் ஆர்டர் பண்ணும்போது வந்து இந்த ஸ்பைடர் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இதில் வந்து 2 பாலும் இருக்குது. ஸ்பாஞ்ச் பால் சாஃப்டாக இருக்குது பாருங்கள். 2 பால் ஸ்பைடர் இது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது 3 சேர்த்து எவ்வளோன்னா வந்து 335. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அப்பா வாங்கி கொடுத்தது சொல்லு. பொய் இல்லை, உண்மைதான். அப்பா வாங்கி கொடுத்தது. நானா வாங்கி கொடுத்தேன்னா? ஆமாவா? அப்படியா? இது வந்து ஆர்டர் போட சொன்னது வந்து இது ஆர்டர் போட சொன்னது வந்து அவங்க அப்பா தான் ஆர்டர் போட சொன்னார். ஆனால் காசு பே பண்ணது வந்து அவர் தான். நான் அதை உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் பார்த்தீங்களா, அதை இவன் பார்த்துட்டான். அதனால வந்து நான் தான் இதை ஆர்டர் போட்டு கொடுத்தேன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஈவினிங் வந்து யாதவ் ஸ்கூல்ல இருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு யாதவுக்கு கொடுக்குற கிஃப்ட் என்னன்னு பார்த்துடலாங்களா? ஓகே, பாய்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பையனை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வர டைம் ஆயிடுச்சு. 4:30க்கு ஸ்கூல் விடுவாங்க. நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே போய் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸ்கூல்கிட்டேயே வந்து வெயிட் பண்ண முடியறதில்ல. ஏன்னா செக்யூரிட்டிஸ் வந்து ரொம்ப டிராஃபிக் ஆயிரும்னு சொல்லிட்டு வண்டியை பார்க் பண்ண விட மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்லேயே வந்து வெயிட் பண்ணுவேன். யாதும் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நடந்து வந்துடுவார். ரொம்ப லாங் கிடையாது, அங்கே பஸ் வந்துட்டுருக்கு பாருங்கள், அங்கேருந்து தான் ஸ்கூல். அங்கேருந்து நடந்து வந்துடுவார். இங்கே வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் விற்றுட்டு இருந்தாங்க. அதையும் வாங்கிக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான். யாதவ் படிக்கிற ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் வந்து ஒரு 10 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ் தான். வீட்டுக்கு வந்தாச்சு. யாதவுக்கு இந்த கிஃப்ட் கொடுத்துடலாமா? அப்படி கேட்டு யாதவன்னு பேர் போட்ட மாதிரி டிஷர்ட்டு. இது ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தான். அவன் பேர் போட்ட மாதிரி டிஷர்ட் வேணும்னு சொல்லிட்டு. இந்த போட்டு பார்த்துட்டு வா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். யாத என்ன சொல்றான்? அம்மா இதை டைரக்டா பார்க்கும்போது யாத ஒன்று இருக்கும், ஆனா கேமரால பார்க்கும்போது ஆப்போசிட்ல தானே காமிக்கும், வடைன்னு தானே தெரியும் அப்படின்னு கேட்கறான். வடை வாங்கி கொடுத்தாதான் என்னது இந்த இடத்த விட்டு வரமாட்டியா? வாங்கி கொடுக்கலனா? காலையில் தான் வாங்கி கொடுத்தேன். இது தூக்கி இங்கே போட்டு வச்சுட்டு அவங்க அண்ணனுக்கு பேர் போட்டு வாங்கி கொடுத்த மாதிரி எனக்கும் ரோஹித்துன்னு பேர் போட்டு வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கான். நான் சொன்னேன்ல சிம்பிளான கிஃப்ட்டு, இருந்தாலும் அவங்க 2 பேருக்கும் பிடிச்ச கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு இன்னைக்கான vlog அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான vlogல மீட் பண்ணேன். பாய். லாஸ்ட்டாக போட்ட லாங் வீடியோஸில் எனக்கு பிடிச்ச பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா உமாபதி தம்பி சென்ட் பண்ண இந்த கமெண்ட்ஸு தான். எவ்வளவு வயது ஆனாலும் தன் பிள்ளைகளுக்கு பிடித்த பொருட்களை தேடி வாங்குவதில் ஒரு தனி சுகம். 90ஸ்களின் அம்மாக்களுக்கு நமக்கு கிடைத்த பெரிய வரம். இந்த கமெண்ட்ஸு தான். சரியாக சொன்னீங்க உமாபதி தம்பி. அம்மானால பெரிய வரம், அதுவும் 90s கிட்ஸ் அம்மானா ரொம்ப பெரிய வரம் தான். கரெக்டு.